நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சனியினுடைய வக்ரம். ஆமா, இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த பராபர வருஷத்துல 27/7/2026 அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 11/12/2026 வரை, கார்த்தி மாசம் 24ஆம் தேதி வரை 136-137 நாட்கள் ஆக இந்த சனி வக்ரகதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்குமே இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் மந்த கிரகம். ஆமா, இருக்கிற கிரகத்திலே நிதானமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மீனத்துல இருக்கார். பட் ஏற்கனவே மேஷத்துக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. பட் மகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் கும்பத்துக்கு சனி பகவான் ஆட்சி அமைச்சு நடத்துறார். சரி, வக்ரகதி அப்படின்னாலே ஒரு பாதையில, சுற்றுவட்ட பாதையில ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே சுழற்சி முறையிலிருந்து மந்தமாகிறதா அப்படின்னா இல்லை, பின்னோக்கி நகருதல். அதான் ரேவதி 2ல இருந்து உத்திரட்டாதி வரைக்கும் வராரு அப்படின்னா மறுபடியும் ரிவேஷ் பண்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த காலத்துல ஏனைய ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனியால எந்த வகையில ஆதாயம் கிடைக்க போகிறது, எந்த வகையிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த 2 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய சோதனைகளை சாதனையாக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வீடியோவில் இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். பட் பரிகாரங்களும் இதில் கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடு வாழுங்கள். வாழ்க 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 வாழ்க. வீரத்திற்கு உத்தான சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கௌரவம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரவமே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு எல்லா விஷயத்திலுமே ஒரு கெட்டிக்காரத்தனம், ஒரு ஈஸியா பிரபலமாகக்கூடிய யோகம் இவங்களுக்கு கிடைச்சிரும். பட் அதே காலகட்டத்தில் இந்த ஸ்பீக்கிங்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உள்ளொன்று வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆழமான சிந்தனை உள்ள வச்சுட்டு அவ்வளோ சற்றுன்னு எளிமையா இவங்களுடைய ரகசியத்தை நம்ம வாங்கிக்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு செக்யூர் ஜோன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க அந்த சிம்ம ராசினியர்கள். ரொம்ப அழுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஆனா செய்கைகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க எதிராளி வராங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எதுக்காக வராங்க, ஏன் வர்றாங்க அப்படின்றத ஜட்ஜ் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. எப்பயுமே இவங்களுடைய பணம் எப்பொழுதுமே ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா அதுக்குண்டான முயற்சிகள் எஃபர்ட் போடணும், ஈஸியா கிடைக்கும். இவங்களுடைய கரங்கள்ல நம்ம ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம ஏதாவது புது முயற்சி செய்யறோம் அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்து ஏதாவது பணம் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இந்த சிம்ம ராசினியர்கள் அஷ்டமத்துல சனி பகவான் போறார். அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் போறார். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பண்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அவனுடைய கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, மனிதர்கள்னா யாரு, அன்புனா என்ன, உழைப்புனா என்ன, சேவிங்ஸ்னா என்ன, மனிதனுக்கு சிரமம் வரல, கஷ்டம் வரல அப்படின்னாலே அவனுடைய தன்மை என்னன்னே தெரியாத போடும். உள்ளார 6 குணங்கள் இருக்கு. அந்த 6 குணங்களும் உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்காமலே போயிடும். இந்த காலகட்டம் உங்களை நீங்கள் மெருகேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு காலம் அப்படின்னு பேரு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒரு மலை ஏறணும் அப்படின்னா, உச்சிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல்ல இருந்து வேர்வை துளிகள் வந்தே தீரும். ஆனா அந்த உச்சத்துக்கு போய் அங்க நின்று நம்ம சுத்தி பார்க்கும்பொழுது நாம் பெரிய சாதனை செஞ்சிட்டோம். அப்ப இந்த சாதனை வாழ்க்கையில ஒரு வெற்றியினுடைய மகுடம் சூடும்போதுதான் இந்த அஷ்டம சனித்தினுடைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால உங்களை பண்படுத்துறாங்க சனி பகவான். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிரமங்களை முதல்ல நீங்க
ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த சனி பகவான் உங்களுக்கு விற்பனை தொடர்பான விஷயத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்றோம் இல்லையா, ரியல் எஸ்டேட் பண்றோம், புரோக்கரேஜ் பண்றாங்க அவங்க, இந்த கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்றவங்க, இப்போ நீங்களாம் வாயை கொடுத்து மாட்டிக்குவீங்க. ஒரு விலை சொல்லியிருப்பீங்க, பட் இன்னொருத்தன் வந்து அந்த ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவான். அதனால இப்போ கிளைன்லாம் நம்பி நீங்க டைரக்டா போய் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன். ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கமிஷன் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க முன்ன மாதிரி போகலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் ஆகுது, ஒரு ஜம்ப் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும். மனைவி கணவன் மனைவி உறவுகள்ல இப்ப என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, நிறைய சுமூகமாக போகணும். யாராவது ஒருத்தவங்க அமைதியாகிறது முதல்ல நல்லது அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம்லாம். ஆமா, நம்ம வாயை திறந்தாலே பிரச்சனை, நம்ம பேசினாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வருது. பட் பிள்ளைகளுக்கும் நம்ம செய்கைகளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு தோளுக்கு மிஞ்சியவன் தோழன் அப்படின்னு சொல்றான். நீங்க இன்னும் அவனை பிள்ளையாவே நீங்க பாவிக்கிறீங்க அப்படின்னா, எடுப்புல என்ன சொல்லுவான்னா உங்களை முகம் சுளிக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துடும். ரொம்ப கவனமா வேணும். கருத்தரிக்கிறவங்க வந்து ஒரு கூடுதல் கவனமா வேணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமா வேணும். கருவுற்ற பெண்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸை நான் சொல்றேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கரு களைவதற்கு உண்டான சூழ்நிலையே நடக்கும். ஆமா, இது ஒரு என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். பட் உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் சொல்ல வேண்டிய காலங்கள் அது. பாத்ரூம் போயிட்டு வரும்போது கவனமா இருக்கணும். கீழே ஏதாவது எண்ணெய் சிந்திட்டு இருக்கா, படி ஏறும்போது கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கூடுதல் கவனமாக இருங்க. அதுதான் நான் சொல்லப்படுது. சரிங்களா? அதே காலகட்டத்தில் குலதெய்வ ஆராய்ச்சின்றது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று. குலதெய்வம் கோயிலில் இப்போ சில காணாம போகும், பின்னமாகும், ஏதாவது ஒரு மூலையில உத்தியோகம் நடக்கும், அதாவது வேலை நடக்கும், மதில் சுவர் கட்டுவாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு உதவி புரிங்க. உங்களால முடிஞ்சது. ₹1 கொடுத்தாலும் உதவிதான், லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் அது பேர் ஒரே சொல் தான், உதவிகள் தான். அப்ப உங்களால என்ன முடியுதோ, இல்லை பணம் பொருள் கொடுக்க முடியல அப்படின்னா உழவார பணிகள் செஞ்சுட்டு போங்க. அங்க போயிட்டு களவு போடுறது, கல் எடுத்து கொடுக்கறது, பெருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் செய்யறது உங்களுடைய பாதிப்புகள் இருந்து விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அப்படி சொல்லலாம். உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அப்படின்னா பிரிவு அப்படின்னு பேர். ஆக்சுவலா ஒரு ஜாதகம் நல்லா இருக்கு, 8ஆம் இடம் நல்லா சுபத்துவம் வாய்ந்து போயிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல இருந்து அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், வெளி மாநிலத்துக்கு போயிடுவான், தொலைதூர பயணங்கள் செய்து விடுவான். அப்ப ஜாதகம் பிரிவு அப்படின்னு ஒரு காலகட்டம் வருது அப்படின்னா, உத்தியோகத்துக்காக பிரிவு அப்படின்னு வருதுன்னா சுபத்துவம் வாய்ந்த காலம் அப்படின்ற விஷயத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் உண்டு, பயணங்கள் உண்டு, வெற்றி பயணங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த சிம்மராசி நேயர்களுடைய குழந்தைகள்ல அவங்க சொல்படி கேளுங்க. குழந்தைகள் கிட்ட உட்காந்து பேசுங்க, மனைவியோடு உட்காந்து பேசுங்க. சண்டை சச்சரவுகள்லாம் வருதுன்னா உங்க குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. இன்னொருத்தருடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு கோளாறுகளை கொடுத்துரும். கர்ப்பவதிகள் கவனமா இருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். பட் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றிக்குண்டானதாக மாறும். தொழில ரொம்ப அதீத கவனம் போட்டு எஃபெக்ட் போட்டு செய்வீங்க. சிறிய வருமானத்துல போய் சேர்ந்தாலும் பிற்காலத்தில் அது வந்து நிரந்தர பணியை கொடுத்து விடும் அப்படிதான் சொல்லப்படுது. சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல தலை வேறு உடல் வேறு உள்ள தெய்வங்களை வணங்குங்கள். ஆமா, நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம், வராகி அம்பாளை வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடுகள் உங்களுடைய மாற்றங்களை கொடுக்கும். அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆக்ரோஷமான தெய்வங்கள், அகோர தெய்வங்களுடைய வழிபாடு வெற்றியும் வேகத்தையும் தரும். வாழ்க வாழ்க வாழ்க.